தன் பக்தனுக்காக பிணங்களுக்கு உயிர் கொடுத்த பெருமாள் கதை தெரியுமா? அரசர் தொண்டைமான் தீவிர பெருமாள் பக்தர். அவர் தன் அரண்மனையிலிருந்து திருமலைக்கு செல்ல ஒரு சுரங்கப்பாதை வச்சிருந்தாரு. ஒருமுறை அவர் நாட்டு பிரஜை கூர்மன் எனும் அந்தனர் இறந்து போறாரு. அவருடைய அஸ்தியை கரைக்க அவருடைய மகன் கிருஷ்ண சர்மா காசிக்கு போகணும். ஏன்னா கூர்மனின் கடைசி ஆசை அது. தான் காசிக்கு போயிட்டு வர சில மாதங்கள் ஆகும்னு நினைச்ச கிருஷ்ண சர்மா தொண்டைமான் கிட்ட தன் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்க சொல்லி அரசரும் தன் பணியாளர்களிடம் அந்த குடும்பத்தை பத்திரமா பாத்துக்க சொல்றாரு. பணியாளர்களும் அந்த குடும்பத்தை ஒரு அறையில் வச்சு கதவை சாராங்க. அந்த குடும்பம் அறையில் இருந்ததையே மறந்து போய் பூட்டி. சில மாதங்கள் கழிந்து கிருஷ்ண சர்மா திரும்ப வந்து தன் குடும்ப நபர்களை பார்க்கணும்னு சொல்ல அப்பதான் அரசருக்கு அவங்க ஞாபகம் வருது. அவங்க இருந்த அறைக்குள் சென்று பார்த்தால் பசி பட்டினியால் அனைவரும் இறந்து போயிட்டாங்க. பயந்து போன அரசர் கிருஷ்ண சர்மா கிட்ட குடும்பத்தார் திருமலைக்கு போயிருக்காங்க, நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அன்றிரவு சுரங்கப்பாதை வழியாக அரசன் திருமலைக்கு போய் இறைவன் கிட்ட பிரச்சனைக்கு வழி கேட்க அவர் ஒரு தீர்த்தம் கொடுத்து பிணங்கள் மேல் தெளிக்க சொல்றாரு. தீர்த்தம் கொண்டு வந்து தொண்டைமான் தெளிக்க பிணங்களுக்கு உயிர் வந்தது. திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடம் சொன்னதாக உள்ள 5ஆம் வாக்கிய